அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த ஆடி அமாவாசையில் இந்த பித்ருக்கு நம்ம இந்த மாதிரி சாங்கியம் செஞ்சால் அவங்க மனம் சாந்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கான இந்த டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பித்ருன்னு சொல்லுவோம். பித்ருனா யாருன்னா நம்மளோட முன்னோர்கள் இல்லை ஏன்சஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த முன்னோர்கள் சொல்லும் போது இந்த ஜென்மத்தில் உள்ள தொடர்பும் போன ஜென்மம் அதுக்கு போன ஜென்மம் உள்ள அந்த தொடர்பு வரும். இப்போ லைக் நம்ம பித்ரு தோசைன்னு சொல்ல மாட்டோமா? ஸோ இந்த பித்ரு தோசை பார்த்தீங்கன்னா இந்த போன ஜென்மமும் இந்த ஜென்மத்தோட தொடர்பு தான். அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம், அடுத்த ஜெனரேஷன். ஆனால் இதோட 3 பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சிதால தெரியும். ஓகே, இப்போ இந்த பித்ரு தோஷமும் இல்லை பித்ருக்களுக்கு நம்ம எப்போ படையல் போடுறது, எப்படி போடுறது, அதை பற்றி நான் முதல் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி. ஸோ 3:55 ஆகஸ்ட் 4ஆம் தேதி 4:55 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் நாளைக்கு 4 மணி + வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி வாட்டர் ஜார் இருக்குல்ல, வாட்டர் ஜாரில் வந்து பிளாக் செசாமி. ஓகே, இது எள்ளுன்னு சொல்லுவோம், கருப்பு எள்ளுன்னு சொல்லுவோம். ஓகே, இது கருப்பு கலராக இருக்கும். ஸோ இந்த கருப்பு எள்ளு என்ன பண்ணுங்க, எத்தனை பிஞ்ச் வேணுமோ நீங்கள் இந்த தண்ணியில் போட்டுட்டு, இது ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ பிஞ்ச் பண்ணுமோ போட்டுட்டு 1 hour வச்சுங்க. மேக்ஸிமம் 1 hour கழிச்சு உங்கள் வீட்டு வெளியே, இப்போ பெரிய பெரிய செடிகள் பூக்கள்லாம் இருக்குல்ல, முடிஞ்சால் பெரிய மரமாக பாருங்கள். ஏன்னா பெரிய ஆலமரம்லாம் வந்து அது பல வருஷங்கள் இருக்கும், 50 வருஷம் 100 வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீயில் போயிட்டு நீங்கள் ஊற்றும் போது நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னோட பித்ருக்களுக்கு நான் செய்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ஒரு நாள் மட்டும் இந்த படையல் போட்டாக்கா போதுமா, அப்போ மற்ற 300 நாளுக்கு மேலே இப்படின்னு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு நாள் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் வந்து 1 வருஷத்துக்கு சமம். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி படையல் போட்டால் அவங்களுக்கு கன்சிடர் 1 வருஷத்துக்கு போட்ட மாதிரி. சரியா? ஸோ நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டரில் பிளாக் செசாமி, அதாவது கருப்பு எள்ளு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுட்டு உங்கள் வீட்டு வெளியே இல்லை உங்கள் தாமான் கிட்ட ஒரு பெரிய ஆலமரம், ரொம்ப பழைய ஆலமரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டு ஜஸ்ட் ஊற்றுங்க. உங்கள் கையால் ப்ரேயர்ஸ் பண்ணி ஊற்றுங்க. முடிஞ்சால் இதெல்லாம் கால நேரம் செய்யுங்க. கால நேரம் சூரியன் நேரம். ஓகே, ஏன்னா நாளைக்கு 4ஆம் தேதி, நாளைக்கு 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 4:50 வரைக்கும் அரௌண்ட் தட் உங்களுக்கு டைம் இருக்குது. முடிஞ்சால் 4 மணிக்குள்ளே செட்டில் பண்ணுங்கள். நாளைக்கு தான் பிறக்குது இந்த ப்ரேயர்ஸ். இன்னைக்கு 3:30 மணிக்கு மேலே பிறந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, 4 மணி மேலே வரைக்கும். முடிஞ்சால் 4 மணிக்குள்ளே செட்டில் பண்ணுங்க. ஓகே, மொதல் ஆப்ஷன் இதுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி பிளாக் செசாமியை போட்டுட்டு செடிக்கு நீங்கள் தண்ணியாக ஊற்றுங்க. அவங்களுக்கு போய் அது படையெல்லாம் சேர்ந்துடும். அது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், கொஞ்சமாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சோறு உருண்டையாக நல்லா பிணைஞ்சிட்டு பிளாக் செசாமி அது மேலே போட்டுட்டு அந்த தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவுண்டாக ஆக்கிடுங்க, பால் மாதிரி. ஸோ பால் மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ செய்யலாம். 3, 4, 5, 6 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செய்யுங்க. முடிஞ்சால் 1 பெருசாக கூட செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் வீட்டு வெளியே அந்த காக்கைகள் வரும்ல, அதாவது காக்கான்னு சொல்கிறேன், குருவிகள். ஓகேயா? ஸோ அது வந்து சாப்பிடும். அவங்க வந்து சாப்பிடும் போதே பாருங்கள், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க உங்களோட வேண்டுதல். அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், ஏன் நம்ம சம்டைம் நம்ம டைரெக்டாக கடவுள்கிட்ட வேண்டுனா நம்ம அதில் கனெக்ஷன் போக மாட்டேதுன்னு சில பேருக்கு உங்களுக்கு அது கேள்விகள் இருக்கும். ஓகே, நார்மலாக வந்து நம்ம டைரெக்டாக போகிறது வந்து அது ஒரு 50% தான் சான்ஸ், 100% சான்ஸ், ஜஸ்ட் 50%. நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கடவுள் மேலே பக்தியாக இருக்கும். இந்த பக்தி தான் எல்லாத்துக்கும் நம்பர் 1. ஓகேயா? ஸோ இதெல்லாம் நல்ல பவராக இருந்தால் தான் நம்ம கடவுள்கிட்ட டைரெக்டாக பேச முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனாக்கா இந்த பித்ருக்கள் மூலியமாக கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அது எப்படி? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம்னு சொல்லுவோம். இப்போ குலதெய்வம்னா குலத்தை காத்த தெய்வம். நம்மளோட குடும்பத்தில் குலமாக வந்தவங்க, அது குலதெய்வம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் அதே தான். டைரெக்டாக அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுனோன்னே உங்களுக்கு எல்லாம் நிறைவேறும். ஏன்னா குலதெய்வத்துக்கு தெரியும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம்,
கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னு அந்த டிப்ஸையும் சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக அவங்க வீட்டில் சாமி மேடை இருந்தாக்கா உங்களோட சாமி மேடையில் ஒரு சின்ன கண்ணாடி கண்டிப்பாக மாட்டி வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த சின்ன கண்ணாடியை அந்த கிழக்கு பகுதியில் உங்கள் சாமி மேடையக்குள்ள கிழக்கில் ஒட்டிடுங்க. அந்த சின்ன கண்ணாடியும் முடியும், பெரிய கண்ணாடியும் முடியும். ஆனால் சில பேர் ஒன்றும் பெரிய பெரிய லைக் வீட்டுக்குள்ளே கோயில் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அவங்களோட அந்த சாமி கும்பிட்ற மேடையும். ஸோ உங்கள் மேடைக்குள்ளே சாமி மேடைக்குள்ளே அதாவது கிழக்கு பகுதியில் அந்த கண்ணாடியை ஒட்டிடுங்க. ஸோ அப்போ அந்த கண்ணாடி ஃபேஸிங் பண்ணுறது கடவுளை தான். இப்போ நார்மலாக கிழக்குல இருந்து ஃபேஸிங் பண்ணாக்க யாரை ஃபேஸிங் பண்ணுவாங்க? கண்டிப்பாக சிவபெருமானை தான் ஃபேஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா சிவன் தான் ஆப்போசிட்ல இருந்து அவர் வடக்கு திசையை ஃபேஸ் பண்ணுவார் சிவன். ஓகேயா? ஸோ இந்த கடவுளோட ஆப்ஜெக்ட் உள்ள அந்த கண்ணாடியில் படுதோ உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டங்கள் வரும். ஆனால் அதே டைம் வந்து அந்த கண்ணாடி மூலியமாக உங்களுக்கு அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஒன்று. அடுத்தது இஷ்ட தெய்வம், உங்கள் குல தெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது நாளைக்கு நான் படையல் போட முடியுமா? வீட்டில் தாராளமாக போடலாம். சாமி மேடையில் போட தேவையில்லை. வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் மாதிரி வச்சு அந்த இறந்தவங்க ஃபோட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் படையல் போட்டுலாம் கும்பிட போறீங்கன்னா தாராளமாக கும்பிடலாம். முடிஞ்ச சைவமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது சோறுலாம் வச்சு நீங்கள் வெளியே படைச்சிட்டீங்க. சில பேர் அதுக்கும் மேலே செய்ய ஆசைப்படுவாங்க. பணம் வைக்க போகிறேன், அது சாக்க போகிறேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன். தாராளமாக செய்யுங்க. ஆனால் முடிஞ்சாக்கா சைவமாக பார்த்துக்குங்க. ஓகே, ஏன்னா சைவ வழிபாடு தான் த பெஸ்ட்டு. ஓகே, ஸோ எதா இருந்தாலும் நல்ல கவனமாக கேளுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 24 3 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா? நாளைக்கு 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 4 மணிக்குள்ளே முடிஞ்சால் இதெல்லாம் செட்டில் பண்ணுங்க. ஓகேயா? நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி உள்ளுக்கு பிளாக் செசமே போட்டு நீங்கள் முன்னுக்கு போயிட்டு மரத்துக்கு கூட தண்ணி ஊற்றலாம். இல்லை நான் இன்னும் நல்லா செய்ய போகிறேன்னா சோத்தில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி பிழைஞ்சி பிளாக் செசமே அழகாக போட்டு நல்லா பிணைஞ்சி உருண்டையாக வச்சு வீட்டு வெளியே வந்து காக்கைக்கு வைங்க. தாராளமாக செய்யலாம். ஆனால் வைக்க முதல்ல ஒன்று தான், சூரியனை பார்த்து வேண்டிங்க. கடவுளே, குலதெய்வமே, என் பித்ருவே, எங்களை படைத்தவரே, எங்கள் குலத்தை காத்தவரே, எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ மறக்காதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்ரு பக்ஷா. நார்மலாக 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வரும். அந்த பித்ரு பக்ஷாலும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது வரும். ஓகேயா? இந்த வீடியோ யாருக்கு சேர்க்கணும் நினைக்கிறப்ப இப்போ தயவு செய்து சேர்த்துருங்க. உங்களில் யாரும் ஒன்றும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நீங்கள் ஒன்றும் வாங்கி பாய்க்கல, இது முதல் வாங்கி பாய்ங்க. ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாக மலேசியாவில் என்னோட ப்ராடக்ட் கிடைக்கும். 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1050 கஸ்டமரோட டெஸ்டிமோனியல் நான் எடுத்திருக்கேன். ஹோல் மலேசியாவும் சிங்கப்பூரும். எனக்கு ஹோல் மலேசியா சிங்கப்பூருக்கு எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்குது. 18 வெண்டர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஹோல் மலேசியாவும் கிடைக்கும், சிங்கப்பூர், சபா, சரவா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இதை பாய்க்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா அதிர்ஷ்டம் பெருகும், உங்களோட கஷ்டங்கள் விலகும். இதில் 18 பெனிஃபிட் நான் இதை பற்றி நிறையா பேசியிருப்பேன். இந்த பணப்பிரச்சனை உள்ளவங்க, பிஸ்னஸ், வேலை வாய்ப்பு, வீட்டில் பிள்ளைங்க உள்ளவங்க படிப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியல, எது செஞ்சாலும் கரெக்டாக வர மாட்டுது, லவ் லைஃப், ஃபேமிலி லைஃப் எல்லாத்துக்கும் இது உதவும். பிரிஞ்சு போனாலே ஒன்று சேர்றாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். வியாபாரம் பெருகும், வேலை வாய்ப்புகள் பெருகும், வேலையில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், நிம்மதியாக தூங்க முடியும். வீட்டில் எப்படிப்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் இது நீங்கள் பாய்க்கும் போது வீட்டில் ஸ்ப்ரே பண்ணும்போது அது எல்லாம் டிஸ்டர்ப் உங்களுக்கு அறவே வராது. அது இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது எங்களோட அந்த மண்டி பூங்கா சென்டர் வந்து நம்ம திறந்துட்டோம். இது மண்டி பூங்கான்னு சொல்கிறதோட மண்டி புவாங் நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டல் வாட்டர் தான் பாய்க்கிறேன், நான் பூலாம் பாய்க்கல. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இதே கிறிஸ்டல் வாட்டரில் தான் வாலி கணக்கில் நாங்கள் மண்டி கிளீன்சிங் பண்ணுறோம். ஸோ கிளீன்சிங் மெத்தட்ஸ் வந்து 3 ஸ்டெப்ஸில் வரும். ஸோ ஏற்கனவே சில பேர் வந்துட்டீங்க இந்த வாரம். ஸோ யார் ஒன்றும் வரலையோ நீங்கள் மண்டி இந்த மாதிரி அந்த புவாங் சுவைக்கு வர போகிறீங்களோ நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளிருங்க. ஏன்னா நான் என்னோட கேலண்டரை பார்க்கணும். நான் ஒரு நாளுக்கு 2 பேர் தான் பார்க்க முடியும் மேக்ஸிமம். அப்போனா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் மேக்ஸிமம் 20 பேர் தான் என்னால் செய்ய முடியும். இந்த கியூ கட்டி செய்கிறதுலாம் இல்லை. ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் 2 பேர் தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரு ஆளுக்கு சேர்ந்தே 2 ஹவர் டைம் பிடிக்கும் அந்த ப்ராசஸ். உங்களுக்கு ஏச்சும் கேள்விகள் தான் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. 96 291 2273 96 291 2273. நான் சத்தியசீலன் நமச்சிவாய இன்பமேஷுலுக்கு எல்லோரும் வாழ்க.